கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்துல கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன். இந்த எஸ்ராவின் புத்தகத்தை குறித்து பார்க்கிற பொழுது இந்த புத்தகத்தை எழுதினவர் எஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன். இவர்தான் இந்த புத்தகத்தை கருத்தா எழுதியிருக்கிறார். இவர் அர்த்தசஷ்ட ராஜா காலத்தில் தேவ உத்தரவு பெற்று எருசலேம் போய் அங்கே கர்த்தருடைய நீதி நியாயங்களை நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவெல்லாம் நிறைவேற்றும்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு, பென்யமீன் ஜனங்களுக்கு இவர் உபதேசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எஸ்ரா நெகேமியா காலத்தை அவர் அலங்கற்ற 52 நாள்லவே கட்டி முடிச்சார். ஆனா இவர் போகும்போதுக்கு முன்பதாகவே செருபாபேல், யெசுவா என்று சொல்லக்கூடிய தேவதாசர்கள் அங்கே எழும்பி தேவாலயத்தை கட்டிவிட்டார்கள். அதுக்கப்புறம் ஜனங்கள் பண்டிகைகளை கொண்டாடும்படி, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கேட்கும்படி இவர் சென்று அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. அப்ப எருசலேம்ல தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அந்த திட்டத்திலே ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த கோரேஸ் ராஜா பெர்சியாவின் ராஜாவாக இருந்தார். பெர்சியா என்பது இந்த நாளில் உள்ள ஈரான் தேசம் என்பது குறிப்பிடத்தக்கது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவருடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கோரேஸ் ராஜா ஆண்டவரை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனே சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவங்க தேவனை நீங்க சார்ந்து எழும்பி வர்றீங்களோ அவங்கெல்லாம் நீங்க போய் எருசலேம் போய் தேவாலயத்தை கட்டுங்க. எருசலேம் வாசம் தேவனே தேவன் என்று சொல்லி ஒரு பிரஜாவிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய வல்லமை தெரிந்து கொண்ட கோரேஸ் ராஜா அறிவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜாக்கு அப்புறம் தரிவு ராஜா, அகாஸ்வேரு ராஜா, அர்த்தசஷ்ட ராஜா. இந்த ராஜாக்கின் காலத்திலும் அங்கே எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே உத்தரவு வழங்கப்படுகிறது. இந்த ராஜாக்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு அனுகூலமாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அர்த்தசஷ்ட ராஜ்ய காலத்துலதான் இந்த எஸ்ரா என்பவன் எழும்பி அவனுடைய கண்ணில் அவனுக்கு தயவை கட்டளையிட்டு அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்தானம் எல்லாவற்றையும் அவன் அறிவிக்கிறவனாய் இருந்தான். அதனால் எஸ்ரா ஒரு தேர்ந்த வேதபாரகனாய் இருந்தான்.
வேதபாரகன், வேதத்தை போதிக்கிறதுல தேர்ந்த வேதபாரகனாக எஸ்ரா காணப்பட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த கோரேஸ் நாட்களிலே, அங்கே எரேமியா நாட்களிலே நேபுகாத்நேச்சரால அங்கே தேவாலய எருசலேமில் எல்லா பொருட்களும் திருடப்பட்டு கொண்டு வரப்பட்டு அவருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டது, அவருடைய தெய்வத்தின் ஆலயத்தில் வைக்கப்பட்டது. அதெல்லாம் கோரேஸ் ராஜா எடுத்து திரும்ப பொன் பாத்திரங்கள், வெள்ளி தாளங்கள், 29 கத்திகள், இப்படி எதெல்லாம் இருந்து கொண்டு வந்தாங்க அதெல்லாம் திருப்பி கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. திருப்பி கொடுத்து எல்லா உபசாரம் செய்து அங்கே செருபாபேலும் அங்கே ஆசாரியனாகிய யெசுவாவும் அவர்கள் இணைந்து ஜனங்களுடைய பிறப்புகளை எழுப்பி இப்படி அவர்களால் ஒரு தொகையாக கிட்டத்தட்ட 50,000க்குட்பட்ட ஜனங்கள் எழும்பி அந்த நாட்களிலே எருசலேமுக்கு போய் அவர்கள் பட்டணங்களிலே குடியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட வசனத்துல தேவாலயம் கட்டப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ, அதை தடை செய்வதற்கு அவர்கள் சத்துருக்கள் முயற்சி செய்ததையும் அவர்கள் ராஜாவுக்கு அதை எழுதி அனுப்பினதையும் அது ராஜா முதல்ல தடை பண்ணாரு. பிறகு தலிவ் ராஜா வந்து கோரேசுடைய உத்தரவை நல்ல நகரை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் அந்த ஆலயம் கட்டுவதற்கு யாரும் இடையூறு பண்ணக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்து மறுபடியும் அந்த ஆலயம் கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட காலகட்டம் தான் அர்த்தசாஸ்திர ராஜா இந்த எஸ்ராவை அங்கே வேதங்களை கற்றுக் கொடுப்பதற்கு அனுப்புவதை பார்க்கிறோம். நாம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செரையாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா காலத்திலே பாபிலோனில் இருந்து வந்தான். அப்போ அர்தசஷ்டா காலத்துல பாபிலோனிலிருந்து வந்த ஒரு தேவ மனுஷன் இந்த எஸ்ரா. இவன் ஆரோனுடைய வம்சத்தில் பிறந்தவன் என்பதை இங்கே திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செரையா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் சல்லூமின் குமாரன், இவன் சாதோக்கின் குமாரன், இவன் அகிதூப்பின் குமாரன், இவன் அமரியாவின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் மெரோபோத்தின் குமாரன், இவன் செரகியாவின் குமாரன், இவன் ஊசியின் குமாரன், இவன் புக்கியின் குமாரன், இவன் அபிகாவின் குமாரன், இவன் பிணைகாசின் குமாரன், இவன் எலியாசின் குமாரன், இவன் பிரதான ஆசாரியன ஆரோனின் குமாரன். அல்லேலூயா. அப்ப ஆரோன் தான் முதலாக ஆசாரியனாக உருவாக்கப்பட்டான் ஆண்டவரால். அந்த ஆசாரிய வம்சத்தில் பிறந்தவன் தான் இந்த எஸ்ரா. அல்லேலூயா. இந்த எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த எஸ்ரா இஸ்ரவேல் கர்த்தருடைய மோசே நியாயப்பிரமாணம் தேறின வேதபாரகன். அல்லேலூயா. வேதபாரகன், தேறின வேதபாரகன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பழையது புதியதுல தேறினவர்கள், வேதத்தில் தேறினவர்கள் நன்மையான காரியங்களை எடுத்து கொடுக்கிறார்கள் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ வேதத்துல ஆண்டவர் இருக்கிறார். அந்த வேதத்துள்ள வசனங்களை, நன்மையான காரியங்களை பழைய புதிய இடத்திலிருந்து எடுத்து ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் எஜமானுக்குரிய ஒரு தோரணை உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்த வேதமாக இருந்தான். அவனுடைய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப அர்தசஷ்டா ராஜா எஸ்ரா கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறார். நீ போய் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? போதித்து அவை கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாய் மாற்ற வேண்டும். ஏன்னா அப்பதான் நானும் ராஜாவாகிய அர்தசஷ்டாவும் அவர் மந்திரிமார்கள் குடும்பத்தாரும் நிம்மதியாக வாழ முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். அப்ப கர்த்தருடைய கோபம், இஸ்ரவேல் தேவன் கோபம் இந்த பெர்சியா ராஜாக்கள் மேல் வராதபடிக்கு
அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக வாசலை திறந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம் 7:7 அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளிலும் நிதன்மியரிலும் சிலர் அர்தசஷ்டராஜன் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். 5ஆம் மாதத்திலே அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது. 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியில் தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததால் எருசலேமுக்கு வந்தான். அல்லேலூயா. அவர் நிறைய பேரை கூட்டிட்டு பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கடந்து வருகிறார். அதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்தபடியினால் நாங்கள் எருசலேமுக்கு வந்தோம். அல்லேலூயா. எத்தனையோ கள்ளர்கள் திருடர்கள் வாழ்கிற தேசம், எதிரிகள் வாழ்கிற தேசம், பொல்லாதவர்கள் கையில் அகப்படாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாக கொண்டு சேர்த்தபடினாலே கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்தது என்று விசுவாசமான வார்த்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய பிரயாணத்துல, நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய விண்ணப்பத்துல, நம்முடைய வேண்டுதல்ல கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தபடியினாலே இந்த காரியமெல்லாம் எனக்கு வாய்த்தது என்று வாய் திறந்து சொல்ல வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஏதோ எப்படியோ என்னமோ எப்படியோ மாயமா நடந்து அப்படி இப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்தபடியினாலே ஏவிதமான நன்மைக்கு ஏதுவான காரியத்துல, ஆண்டவருடைய ராஜ்யத்துல, ஆண்டவருடைய மந்தையில, தேவ சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். இது கர்த்தர் எங்கள் மேல் வைத்த தயவுள்ள கரத்தினாலே, தயவுள்ள உள்ளத்தினாலே கர்த்தர் இப்படி செய்தார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் எஸ்ரா சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலை கட்டளையும் நீதியையும் உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்ப கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவன் எஸ்ரா எப்படிப்பட்டவன்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாவற்றையும் நேர்த்தி அழகாய் படித்து முடிக்க வேண்டும். அந்த சரித்திரத்தோடு சம்பந்தப்படுத்தி அதை படிக்க வேண்டும். எந்தெந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது என்பதை சம்பந்தப்படுத்தி நாம் படித்து வைத்திருக்க வேண்டும். சரியா போதிக்க முடியும். அல்லேலூயா. அதன்படி செய்யவும் இஸ்ரவேல் கட்டளை நீதியையும் உபதேசித்து எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பக்குவப்படுத்தி ஆயத்தமாயிருக்க வேண்டும். தேவனாய் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. அப்போ சுவிசேஷம் என்று பாதரட்சையை எப்போதும் தொடுத்தவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதவசனத்தை மற்றவர்கள் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல சத்ரு என்னுடைய போராடினால எனக்கு சில மூட் அவுட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என் வண்டியில் ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார். அவருக்கு நான் லிஃப்ட் அவரை கூட்டிட்டு போனேன். அந்த எனக்கு அவருக்கு இயேசு பற்றி சொல்றதுக்கு மனது ஏற்றதா இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை திடப்படுத்தினார். அவரை பற்றி நல்லா விசாரித்தேன். விசாரித்த பொழுது அவர் மனைவியார் இப்பொழுது அவர் பேர் கார்த்திக், துணைவியார் சர்ச்சுக்கு போயிட்டு வருவதாக சொன்னார். நான் எல்லா மதமும் ஒன்னா நினைக்கிறேன்னு அவர் சொன்னார். அப்படி இல்லை பிரதர், பைபிள் இருந்தா எல்லா மத கதைகளும் உண்டாயிருக்கு. பைபிள் இருந்தா எல்லா மதத்துடைய அந்த வேதங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க வேதத்தை படிச்சா போதும், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் என்று அவர்கிட்ட சொன்னேன். அவர் அதை ஒத்துக்கொண்டு போனார். அல்லேலூயா. அப்ப கொஞ்ச நேரம் டிராவல் தான், ஒரு 5 நிமிஷம் டிராவலுக்குள்ள அவருக்கு ஏசப்பா பத்தி சொல்லவும் குடும்பத்தை விசாரி கர்த்தர் உதவி செய்தார். அப்ப ஆயத்தமா இருக்க வேண்டும். இருதயத்தை எஸ்ரா பக்குவப்படுத்தி இருந்தான். நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்தான். நீதி நியாயங்களை பார்த்தான். அதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நீ கர்த்தருடைய வழியிலே நடத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ்ரா ஆயத்தமான இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருந்தான். இருதயத்தை
பக்குவப்படுத்தி, நம்ம எல்லாம் பக்குவப்படுத்தி வைக்கணும் இருதயத்தை. கர்த்தருடைய ஊழியத்துல, வேலையில, கர்த்தருடைய வேதவசம் தியானிப்பதுல நாம இருதயத்தை பக்குவப்படுத்தி வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கற்பனையின் வார்த்தையிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளையிலும் படித்து தெரிய வேதபாரனாகிய எஸ்ரா என் ஆசாரியனுக்கு ராஜாவா அர்தசஷ்டா கொடுத்த சன்னதியின் நகலாவது ஒரு லெட்டரை எழுதி கையில கொடுத்துட்டார். ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூர்வ சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுவது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தின் அதன் ஆசாரியரும் லேவியரும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும், ராஜா அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணி இஸ்ரவேல் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியும் பொன்னையும் பாபிலோன் சீமையும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் தங்கள் தேவ ஆலயத்துக்கு என்று மன உச்சமாய் கொடுக்கிற காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினால் அவருடைய 7 மந்திரிமார்களும் அனுப்பப்படுகிறாய். ஆகிய அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளை, ஆட்டுக்கிடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவையில் கிடைத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவை எருசலேமில் உங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. மீதியான வெளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கும் உன் சகோதரிக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு குறைக்கப்பட பனிமூட்டைகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அர்தசஷ்டா ராஜா ஒரு உத்தரவு கொடுத்து ஒரு அதிகாரப்படுத்தி அங்கே எஸ்ராவை கனப்படுத்தி அனுப்புகிறார். இவர் அங்க போய் அங்கே ஜனங்களுக்கு நீதி நியாய உபதேசம் பண்ணி அங்கே காளைகளை, வெள்ளாட்டுக்களை, காட்டுக்குடிகளை பலியிட்டு கர்த்தருடைய சமூகத்துல ஜனங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கத்தக்கதாக, ஜனங்களுக்கு நீதி நியாயம் போதிக்கத்தக்கதாக ஜனங்களை நேர்வழிப்படுத்துகிறார். அப்படி போனவங்கள்லாம் அங்க பார்க்கும்போது ஒரு சீர்திருத்தம் பண்றாங்க. நம்முடைய இஸ்ரவேல் ஜன மக்கள், யூத ஜன மக்கள் மறுஜாதியாருடைய ஸ்திரீயோட பிள்ளைகளை பெற்றிருந்தா அவங்கெல்லாம் நீங்க விலைக்கிட்டு மனைவி பிள்ளைகளை அவங்க அப்படியே டொனேஷன் கொடுத்து அனுப்பி நீங்க சுத்தமான இஸ்ரவேல் ஜனங்களாக, சுத்தமான யூத ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அங்கு ஒரு பெரிய சீர்திருத்தம் உண்டாகிறது. தாவீது காலத்தில் கூட நடந்திராத ஒரு சீர்திருத்தம் அங்க நடந்தது. தாவீது பத்சேபாவோடு சேர்ந்து சாலமோனை பெற்று அங்கே ஒரு சந்ததியை உருவாக்கினான். அது கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி இவங்க எஸ்ரா போய் எல்லாம் அவர்கள் திருமணம் முடித்த மற்ற ஜாதி பெண்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ண மனைவிகளை டொனேஷன் கொடுத்து அனுப்பி இப்படி தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி எஸ்ராவின் இறுதி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள் களி கூர்ந்தார்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம். தங்களை மனைவி கர்த்தருக்காக ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், பென்யமீன் ஜனங்களோ தங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார்கள். அதுக்கு காரணம் இந்த எஸ்ரா. அல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவருடைய காரியத்துல ரொம்ப அக்கறையும் ஆர்வமும் கர்த்தருக்கு பயப்பட பயத்திலும் சிறந்தவர்களாய் விளங்கி கர்த்தருடைய வேதத்தின்படி செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பிரஜாதிகள் மனம் திரும்பாதவர்களாலே வந்து அந்த கூட்டம் பெருகிற கூடாது. சாலமோனை குறித்து வேதம் சொல்ல அவனுடைய மறுமனை ஆட்டிலோடு கூட அவன் வாழ்ந்து அவனுடைய இருதயத்தை வழிவிலக பண்ணி அவன் விக்கிரக ஆராதனைக்கு சென்று அங்கே போய் நின்றுட்டு இருந்தான். அதனால ஆண்டவருக்கு சாலமோன் மேல அவருடைய இறுதி காலத்தில் கோபம் வந்துட்டு. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட சீர்திருத்த எஸ்ரா காலத்துல நடந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை எஸ்ரா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.